Hello everyone, this is Balaji. நேற்று மார்க்கெட் நல்ல ஒரு மூவ். லாஸ்ட் 5 minutes அந்த க்ளோசிங் ஆக்ஷன் செக்ஷன் கண்டக்ட் பண்ணி அது வந்து அந்த ஈக்லிபிரியம் ப்ரைஸில் வந்து ட்ரிகர் ஆகி பெரிய லெவலில் ஏறி முடிஞ்சது. அது வந்து அதை பற்றி நான் டீட்டெயில்டாக நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் வந்து செகண்ட் ட்ரேடிங் செஷன் இன்றைக்கி அதே மாதிரி லாஸ்ட் ஒரு 5-10 minutesல வந்து ட்ரேடிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. அதில் அதே ட்ரேடிங் வால்யூம் வந்து என்னென்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. ஸோ இது பற்றி வந்து நிறைய பேர் வந்து ஒரு கான்ட்ரவர்சியலாக கமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லது கிடையாது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, டெக்னிக்கல் அனலிஸ்ட்டாகவும் சரி டே க்ளோசிங்கை வந்து பார்த்து தான் நான் ஸ்விங் ட்ரேடர்ஸ்லாம் என்ட்ரி எடுக்கணும். அந்த டே க்ளோசிங் வந்து எப்படி வரப்போகுதுன்றது வந்து ஒரு பெரிய கேப் இருக்குல்ல. இப்போ 315 வரைக்கும் ஒரு வியூ இருக்குது. 315 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட க்ளோசிங் 24,442 அந்த ரேஞ்சு தான், 400-500 பக்கல் தான் இருந்தது. சடனாக லாஸ்ட் வந்து ஒரு 5 minutes மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் 24,600 வந்து க்ளோசிங் வருது. அப்போ பிரேக் அவுட் ஆகுதா இல்லையா, இந்த மாதிரி ஒரு 10-15 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஹியூஜ் 100-150 பாயிண்ட் 200 பாயிண்ட் வித்தியாசம் வரும்போது என்ன ஆகுனா அந்த ட்ரெண்டோட அந்த வியூவே மாறிடும். அப் ட்ரெண்ட் ஆகுது, டவுன் ட்ரெண்ட் ஆகுது. டெக்னிக்கலாக சொல்கிறேன். இது வந்து டெக்னிக்கல் அனலிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். இது வந்து நான் மட்டும் சொல்ல, எல்லாருமே ஈவன் நீங்கள் வந்து HDFC செக்யூரிட்டிஸ்லேருந்து நிறைய செக்யூரிட்டிஸ் ஆனில் இந்த டெக் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுறவங்க, ரிசர்ச் ஹெட்டெலாம் இருப்பாங்கள்ல. இந்த ஜியோஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸில் ரிசர்ச் ஹெட்டாக தான் சொல்லியிருக்கு. அது பாருங்கள், த சிக்னிஃபிகண்ட் கேப் பிட்வீன் 3:30 PM and 3:40 PM closing prices of Nifty stocks on the index along with the divergence with the Sensex suggests that the new system is not functioning as intended, resulting in heightened price volatility. This has triggered forced square off of position, particularly among retail investors ahead of the 15 minutes blind derivative window closing session. அதாவது லாஸ்ட் 15 minutes என்ன ஆக போகுது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதனாலேயே வந்து பொசிஷன்லாம் வந்து ஃபோர்ஸபுளாக வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுக்கு 315 முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு பிளைண்டாக தானே இருக்குது. உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வந்து இந்த பிட் ஆஸ்க் வந்து ஆக்டிவாக ரன் ஆகிட்டே இருந்ததுன்னா ப்ரைஸ் வந்து டெசிமல் பாயிண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். சார்ட்டில் வந்து 5 minutesல ஃபீல் பண்ண முடியும். எந்த ஒரு மூவும் இல்லாமல் நான் வந்து சஸ்பென்ஸாக சீக்ரெட்டாக க்ளோசிங் அப்போ தான் வந்து என்ன அதுன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் நடக்கிறதுனால இது எல்லாருக்குமே பிரச்சனையாகும். இது கண்டிப்பாக NSE வந்து அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நார்மலாக செஷன் எப்படி ரன் ஆகுதோ அதே மாதிரி இதை கண்டக்ட் பண்ணுங்கள். அந்த ஈக்விலிபிரியம் ப்ரைஸில் வந்து சீக்ரெட்டாக வந்து செஷன் முடியும் போது வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். அது வரும்போது ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வரும்போது அது எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக NSE வந்து அப்கமிங் டேஸில் இதை சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஸோ ரைட், நிஃப்டியை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி க்ளோசிங் அதுதான் சொல்கிறேன். நிஃப்டியோட க்ளோசிங் லாஸ்ட்டு இந்த 325 வரைக்குமே வேறு மாதிரி இருந்தது. இந்த கேப் நல்லாவே விசிபிளாக தெரியுது பாருங்கள். க்ளோசிங் 24,460 வந்துருக்கணும். ஆனால் இன்றைக்கி 614 வந்திருக்குது. நேற்றே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான், நேற்றும் ஒரு யூஜி கேப்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ட்ரெண்டில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச டெஸ்ட் ரன்னாக தான் இருக்கும். அது இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எப்படி போகுதுன்னு பார்த்து தான் அவங்க நிறைய ரெகுலாரிட்டி சைட்லேருந்து ஏதாவது கைட்லைன்ஸ்லாம் வரும், சேஞ்சஸ்லாம் வரும், பார்ப்போம். இந்த மாதிரி க்ளோசிங் இப்போ படி பார்த்தா மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுது. அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இந்த ப்ரீவியஸ் ஐ, அதாவது 24,580 600க்கு மேலே சஸ்டெயின் ஆகி க்ளோஸ் ஆகுது. இப்போ தெரியுதா உங்களுக்கு? க்ளோசிங் வந்து சஸ்டெயின் ஆகுது, விச் லுக் லைக் லாஸ்ட் ஒரு 7 ட்ரேடிங் செஷனாக கண்டினியூஸ் புல்லிஷ் கேண்டலுக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் கன்சிடர் பண்ணலாம். இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் கண்டக்ட் பண்ணலாம் வச்சிங்களேன், இது வந்து வைட் ஸ்ப்ரெட் ஆகிடும் ட்ரேடிங். அப்போ வைட் ஸ்ப்ரெட் ஆகும் போது நம்ம இப்போ இருக்கிற க்ளோசிங் வந்து நமக்கு ஒரு 215 என்ன சொல்கிறது 245க்கு மேலேயே அந்த ரெக்கவரி வர ஆரம்பிக்கும். அதை நம்ம சார்ட்டில் ஃபீல் பண்ணலாம், டெசிஷன் எடுக்கலாம். இது வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு வியூ ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்ட்ப்பா அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கும்போது லாஸ்ட் 10 minutes ஒரு வியூ மாறும் போது என்ன ஆகுனா, அந்த மாறுதல் வந்து ரொம்ப பெரிய கேப்பாக இருக்கனால அது வந்து அன்பிரடிக்டபுளாக நம்ம ரியாக்ட் பண்ண முடியாத, மார்க்கெட்டை முடிஞ்சதில்ல ரியாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு வந்துடுது. இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் எல்லாருக்குமே, ட்ரேடர்ஸ்க்கு, F&O ட்ரேடர்ஸ்க்கு எல்லாருக்குமே. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க, எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தா Nifty 50 ஸோ சப்போர்ட்டுக்கு மேலே அந்த பிரேக் அவுட் ஆன இடத்துக்கு மேலே தான் க்ளோசிங் வந்திருக்கு. இட்ஸ் குட் திங்.
ஆனால் இது அட்ஜஸ்ட் ஆகும். நேற்றும் அப்படி தான், நேற்று பெரிய கேப் அப்போ ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அது நாளைக்கு அட்ஜஸ்ட் ஆகுதா அப்படின்றத வந்து பார்க்கணும். பேங்க் நிஃப்டிலையும் பாருங்கள் அதே சினாரியோ தான். பட் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் இன்னும் உடைக்கலை. இந்த ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து 58,350 400 பக்கத்தில் இருக்குது. அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது வந்து 59,400 தான் பார்ப்போம். பட் ஸ்லோவாக எல்லாமே வந்து மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கு. நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் 7:45. யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1%, 1.5% ஹை போயிட்டு 1%ல் அப்ரிசியேஷன் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம இந்தியன் மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டியும் 24,651 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ க்ளோசிங் படி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ன்ற மாதிரி தான் இப்போதைக்கு இண்டிகேட் பண்ணுது. பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சியில் பெரிய மூவில் திருப்பி செல்லிங் வந்துடுச்சு. ப்ராஃபிட் புக்கிங் சும்மாவே ஏறவே மாட்டாங்க. திருப்பி வந்து மார்க்கெட் விழுந்ததுனால அதுவும் விழுந்திருக்கு. பட் எனிவே சப்போர்ட்டில் தான் இருக்குது. பவுன்ஸ் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். ரிலையன்ஸும் அதே சினாரியோ தான். நேற்றுலாம் தாக்கு பிடிச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி ரிலையன்ஸ் வந்து வச்சு செஞ்சுருக்காங்க. ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. லாஸ்ட்டு 4 days கான்செக்யூட்டிவ் பையிங்க்கு அப்புறம் ஒரு செல்லிங் இன்றைக்கி வந்திருக்குன்றது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக வந்து நம்ம பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் 1320 325 இருக்குது. ரிலையன்ஸ் அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் என்னென்னா ஓவர் சோலில் இருக்குது. இதுக்கப்புறம் போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருச்சு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 6 months ரிலையன்ஸ் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ எந்த ஒரு மூவும் வந்து கொடுக்கல இது வரைக்குமே. இதுக்கப்புறம் கொடுத்தா தான் உண்டு. அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பார்ப்போம். ஸோ நிஃப்டி மிட் கேப் அதுவும் அதே சினாரியோ தான். பட் சஸ்டெயின் ஆகுது பாருங்கள். நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே ஆல் டைம் ஹையில் தான் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. அது வந்து குட் திங்காக பார்க்கலாம். நிறைய ஸ்டாக்ஸும் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு நிறைய ரிக்கவரி ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த க்ளோசிங் அந்த விஷயம் வந்து லார்ஜ் கேப்பில் தான் ரொம்ப பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. மிட் கேப் ஸ்மால் கேப் நிஃப்டி 500 ஸ்டாக்லாம் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ அதில் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் F&Oவில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேவா? ரைட். இந்தியா விக்ஸ் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது? இந்தியா விக்ஸ் 12 தான் இருக்குது. ஸோ ஒன்றும் இஷ்யூ இல்லை. பாசிட்டிவ் மோடில் தான் மார்க்கெட் இருக்குது. இந்த நடுவில் இருந்த ப்ராப்ளம் இந்த சிஏஎஸ் வந்ததுனால இது எப்படி அடாப்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும் மார்க்கெட். அதுக்கப்புறம் நார்மல் மூவுக்கு வரும். அது வரைக்கும் வந்து ஒரு வால்டாலிட்டி மோடில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து விக்ஸும் கம்மியாக இருக்கிறதுனால வந்து அது உங்களுக்கு பெரிய இஷ்யூ இருக்காது. ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒன்லி திங்னா நிஃப்டி ஐடி வந்து லுக்கிங் குட். அது வந்து நீங்கள் பெருசாக லெவலில் இறங்கலை. கண்டினியூவாக அந்த சினாரியோ ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு. இந்த 31,000-32,000 கிராஸ் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு பிக் பிரேக் த்ரூ ஐடிக்கு எல்லாமே ரிகவர் ஆகும். அது வாட்ச் பண்ணுங்கள். 32,000 கிராஸ் ஆகுதான்னு. கிராஸ் ஆனால் ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும் ஐடியில். ஐடி இன்வெஸ்டருக்கு ஒரு நல்ல இனிப்பான செய்தி. 32 கிராஸ் ஆச்சுன்னா, 32,000 கிராஸ் ஆச்சுன்னா. ஓகே, ரைட். ஸோ பார்ப்போம். நான் வந்து இதுக்கப்புறம் ஐடி செக்டரை பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக்காக வீடியோ போகிறேன். எல்லா ஸ்டாக்ஸும் ரிகவரி ஆகுது. ஆட்டோ செக்டரும் பிரேக் அவுட் பாயிண்டில் தான் இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ வில் சி. ஓகே, ரைட். ஸோ பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். ஆகஸ்ட் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டில் டெக்னிக்கல்ன்றது தான் ரொம்ப கீ டூல். அதை வச்சு தான் ட்ரெண்டை நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். அதை வச்சு தான் பையிங் செல்லிங் டிசிஷன் எடுக்க முடியும். ஏகப்பட்ட பேர் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, அந்த ப்ரோக்ராம் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் இல்லாமல் பியூராக வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்றது வந்து வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும்தான் பார்க்குறது. ஓகே, ஸோ அதை நீங்கள் தெளிவாக கற்றுக்கணுன்னா வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்ஸ்டாக்கில் கைடன்ஸ் வேணுன்றவங்களுக்கு அப்ஸ்டாக் அக்கௌண்ட் லிங்க்கும் இருக்குது, ஓப்பன் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ரைட். ஸோ பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.